ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டி ஜுவல்லரியில் இருக்கிற பெஸ்ட் கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றின ஒரு வீடியோ தான். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப் டு 18% வரைக்கும் விஏ கட்ட தேவையில்லை. இதில் ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ணுற காசுக்கு கோல்டாகவும் வரவு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பே பண்ணுற காசு மணியாகவும் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 11 மந்த்ஸ் ஸ்கீம் இது. நீங்கள் இதில் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், ரூபி இந்த மாதிரி என்ன ஜுவல்லரிஸ் வேணும்னாலும் வாங்கிக்க முடியும். மினிமம் 1000 ருபீஸ்லேருந்தே இந்த ஸ்கீம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 11 மந்த்ஸ் நீங்கள் கட்டுறது மாதிரி வரும். இன்கேஸ் நீங்கள் 10 மந்த்ஸ் தான் கட்டினீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடச்சிரும். இன்கேஸ் உங்களால் இந்த ஸ்கீம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண முடியல, 5 மந்த்ஸ் வரைக்கும் தான் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. பட் 6 மந்த்ஸ் கட்டினீங்கன்னா அப் டு 50% வரைக்கும் விஏல உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. 7 மந்த்ஸ்னால் 60% வரைக்கும், இன்னும் 8 மந்த்ஸ் நீங்கள் கட்டினீங்கன்னா 70% வரைக்கும் விஏல ஆஃபர், இன்னும் 9 மந்த்ஸ் கட்டினீங்கன்னா 80% வரைக்கும் விஏல ஆஃப் கிடைக்கும். 10 மந்த்ஸ் நீங்கள் கட்டிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடச்சிரும். பட் இந்த ஸ்கீமோட டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ். பட் நீங்கள் 10 மந்த்ஸ் கட்டியிருந்தாலே உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடச்சிரும். இந்த ஒரு ஸ்கீம் ஏன் பெஸ்ட்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஈவன் நீங்கள் 1000 ருபீஸுக்கு கட்டியிருந்தால் கூட அன்றைக்கி கோல்டு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த 1000 ருபீஸுக்கான கோல்டாகவும் வர வச்சுருவாங்க, இல்லை காசாகவும் வர வச்சுருவாங்க. இப்போ 11 மந்த்ஸு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா 11 மந்த்ஸோட எண்டில் நீங்கள் கோல்டாகவும் வாங்கிக்க முடியும். இல்லைனா கோல்டு ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீங்கள் கோல்டாக வர வச்சுட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா, அந்த டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கோல்டு வெயிட் வருதோ அதை விட இந்த காசை கொடுத்து வாங்கும்போது இன்னும் அதிகமாக கோல்டு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த காசை கூட வாங்கி கோல்டு வாங்கிக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் பிளான் அப்படின்னு தான் சொல்லுவேன். கோல்டு வாங்குறது ஆடம்பரத்துக்காக கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ். குட்டீஸ் இருக்கிறாங்க, அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை எதுக்காவது ஒரு அவசரத்துக்கு நமக்கு இந்த கோல்டு நம்ம வச்சுருந்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். லேண்ட் வச்சுருக்குறோம் அப்படின்னா இன்கேஸ் நமக்கு ஒரு அவசர தேவை இருக்கும்போது நம்ம லேண்டை வச்சு எதுவும் காசு வாங்க முடியாது. பட் கோல்டுங்கிற பட்சத்தில் எப்போனாலும் எங்கே கொண்டு வச்சாலுமே ஒரு அடகு வச்சா கூட நமக்கு காசு கிடைக்கிது, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஸோ இப்போது எல்லாராலையும் நினச்ச நேரம் ஒரு லேண்டு மிச்சப்படி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. பட் கோல்டுங்கிறது ஒரு கிராமுக்கு வாங்கினா கூட கோல்டு அதோட வேல்யூ இருக்குதானே. ஸோ நீங்கள் ஒரு 1000 ருபீஸாவது ட்ரை பண்ணுங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இது போல் மந்த்லி ஸ்கீமில் மொத்தமாக ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து ஒரு ஜுவல் வாங்கும்போது இருக்கிற ஹெவினஸ் இந்த மந்த்லி ஸ்கீமில் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணி நம்ம வாங்கும்போது அவ்வளோ ஹெவினஸ் தெரியாது. ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது போல் வாங்குறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நாம் தான் கட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் இல்லையா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் 10,000 வரைக்கும் கட்டியிருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஜுவலோட ரேட்டை 11,000 அப்படி வருதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த 1000 ருபீஸ் இருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஃபுல் விஏ பே பண்ணுறது போல் வரும். இன்கேஸ் நீங்கள் கிராம் கணக்கில் வர வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 2 கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 கிராம்ஸுக்கு நீங்கள் எந்த 18% வரைக்கும் விஏ கட்ட தேவையில்லை. பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கிராமுக்கு கூட ஜுவல்லரி எடுக்கிறீங்க, இப்போ நீங்கள் எடுக்கிற ஜுவல் 3 கிராம்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 1 கிராம் வருது இல்லையா, அதுக்கு நீங்கள் ஃபுல் விஏ பே பண்ணுறது போல் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் எந்த ஜிஆர்டி ஜுவல்லரியில் வேணும்னாலும் பே பண்ணிக்க முடியும். நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாகவும் வாங்கிக்கலாம், கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம். கோல்டு காயின் வாங்கும்போது என்னென்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே இருக்காது, மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இருக்காது, அப்படியே நீங்கள் வாங்கிக்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மந்த்லி 17,000 வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக கேஷாக பே பண்ண முடியும்.
பட் 17,000க்கு மேலே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிபே இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணணும். இன்னொரு விஷயம், நீங்கள் டைரெக்டாக போய் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்ரி மந்த் அந்த ரெசிப்ட் புக் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் இது போல் ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் 1000 rupees வச்சாவது பே பண்ணி ஒரு 11 months முடியும் போது உங்களுக்கு அட்லீஸ்ட் கையில் ஒரு சின்னதாவது ஒரு கோல்டு கிடைக்கும் இல்லையா. இன்கேஸ் உங்களுக்கு ஜுவல்லரியாக வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காயினாக கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் என்னன்னாலும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜிஆர்டி ஜுவல்லரியில் நீங்கள் கோல்டு ஸ்கீமில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கூட கொடுக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்வர் காயினாக கூட வாங்கிக்கலாம். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக சில்வர் காயினை வாங்கி வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கிஃப்ட்ஸ்னால் நம்மவே வாங்கியிருப்போம், நம்ம வீட்டிலையே எக்கச்சக்கமாக பாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாத்திரமாகவே வாங்கிக்கலாம். நாம் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்றது மாதிரி அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கிஃப்ட் ஐட்டம்ஸோட ரேட்டும் டிஃபர் ஆகிட்டு இருக்கும். நான் இந்த சார்ட்டில் இருக்கிற கிஃப்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட்ஸுக்கு பதிலாக இந்த கிஃப்ட்ஸோட அமௌண்ட்டுக்கு நம்ம சில்வர் காயின் கூட வாங்கிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.